வணக்கம். இந்த பதிவில் நம்ம கோட் மில்க் சோப்பு, அதாவது ஆட்டுப்பால் சோப்பு எப்படி நம்ம வீட்டிலே இயற்கையான முறையில் பண்ணலாம் அப்படின்றதாங்க இந்த பதிவு. வாங்க வீடியோவை முழுசாக பார்க்கலாம். அதாவது சோப்பு எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். கோட் மில்க் சோப்பு பண்ணுறதுக்கு நமக்கு ஃபஸ்ட்டு கோட் மில்க் தேவைங்க. பல பேர் கோட் மில்க் கிடைக்காதனால கோட் மில்க் பேஸ், அதாவது ஆட்டுப்பாலோட பேஸை வச்சு பண்ணுவாங்க. நம்ம அப்படி இல்லைங்க, நம்மகிட்ட ஆடு இருக்குது, அதனால் நம்ம நேரடியாகவே ஆட்டுப்பாலை பீச்சி எடுத்துக்கலாங்க. சோப்பு பண்ணுறதுக்கு நமக்கு ஆட்டுப்பால் நம்ம பீச்சி எடுத்து வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் தேங்காய் எண்ணெய், நம்ம வீட்டிலே சுத்தமான இந்த மிஷினில் அரைச்ச தேங்காய் எண்ணெய், அப்புறம் தண்ணி. இந்த தண்ணி பார்த்திங்க அப்படின்னா மழை தண்ணி. இப்போ மழை பெஞ்சிட்டு இருக்கு, அந்த மழை தண்ணி எடுத்துருக்கோம். அப்புறம் காஸ்டிக் சோடா இதில் நம்ம கலக்க போகிறோம். அப்புறம் இதுகளை எல்லாத்துலேயுமே போட்டு கிண்டுறதுக்கு ஒரு வாளி, ஒரு கரண்டி, அதுக்கப்புறம் அளந்து ஊற்றுறதுக்கு இதில் தாங்க நம்ம அளந்து ஊற்றுவோம். ஒரு கிளாஸ் காஸ்டிக் சோடா, ஒரு கிளாஸ் ஆட்டுப்பால், 2 கிளாஸ் தண்ணி, 1/2 மடங்கு எண்ணெய். இப்போ இதுகளை வச்சு தான் இப்போ நம்ம ஆட்டுப்பால் சோப்பு பண்ண போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம 1 மடங்கு காஸ்டிக் சோடா போட்டுக்கலாங்க. அதுக்கப்புறம் 2.5 மடங்கு தண்ணி எடுத்துக்கலாங்க. நம்ம எந்த கிளாஸில் காஸ்டிக் சோடா எடுத்தோமோ அதே கிளாஸில் 2.5 மடங்கு நார்மல் தண்ணி, மழை தண்ணி இப்போ நாங்கள் எடுத்துருக்கோங்க. இது நல்லா ஒரு 1/2 மணி நேரம் கிண்டணுங்க. சூடு குறையும் தண்டியும். நம்ம 1/2 மணி நேரம் நல்லா கிண்டிட்டேங்க. நல்லா பச்சை தண்ணியாக மாறிடுச்சுங்க. அடுத்து நம்ம எந்த கிளாஸில் தண்ணி எடுத்தோமோ, எந்த கிளாஸில் காஸ்டிக் சோடா எடுத்தோமோ அதே கிளாஸில் 6 மடங்கு சுத்தமான தேங்காய் எண்ணெயை எடுத்துக்கலாங்க. கரெக்டாக அளந்து எந்த கிளாஸில் எடுத்தோமோ அதே கிளாஸ்லேயே வச்சு கரெக்டாக அளந்து ஊற்றுங்க. எண்ணெய் ரொம்ப தூய்மையாக இருக்கணுங்க. எண்ணெயை பொறுத்து தாங்க சோப்பு நமக்கு கிடைக்கும். அடுத்து நம்ம 40 நிமிஷம் வரையும் இதை கண்டினியூவாக கிண்டிக்கிட்டே இருக்கணுங்க. கிளாக் வைஸ்லையும் ஆண்டி கிளாக் வைஸ்லையும். தோசை மாவு, இட்லி மாவு பதம் வரந்தண்டிங்க. இப்போ எங்கிட்ட மிஷின் இருக்கிறதுனால நாங்கள் மிஷினில் போட்டு விட்டோங்க. இது 15 நிமிஷத்தில் கெட்டி ஆயிருங்க. கிண்டிக்கிட்டே இருக்கும்போது முன்னாடியே நீங்கள் மோல்டில் எண்ணெய் அப்ளை பண்ணி வச்சுருங்க. எடுக்க ஈஸியாக இருக்கும். தோசை மாவு பதத்துக்கு வரப்போதுங்க. இந்த டயத்தில் நம்ம ஆட்டு பாலை 1 மடங்கு, 1 கிளாஸ் ஊற்றிடுறோங்க. இப்போ நல்லா இட்லி மாவு பதத்துக்கு கெட்டியாகிடுச்சுங்க. இந்த டயத்தில் நம்ம மோல்டில் எண்ணெய் தேய்ச்சி வச்சுருக்கோம்ல, அதில் இந்த சோப்பு கலவையை ஊற்றிடலாங்க. இப்போ நம்ம எல்லா மோல்டுலையுமே சோப்பு கலவையை ஊற்றி வச்சிட்டோங்க. இதை 24 மணி நேரம் ரூம் டெம்பரேச்சர்லேயே காய வச்சிடலாங்க. இப்போ சோப்பை ஊற்றி வச்சு 24 மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சுங்க. இப்போ மோல்டுலேருந்து சோப்பை தனியாக பிரித்து எடுப்போம். இப்போ உங்கள் கண்ணு முன்னாடி நம்ம அம்மா பிரித்து எடுத்து வைக்கிறாங்க. எவ்வளோ அழகாக வருதுன்னு பார்த்தீங்களா? இதுதாங்க இயற்கையான முறையில் செய்கிற ஆட்டுப்பால் சோப்பு. இப்போ இந்த கோட் மில்க் சோப்பை எடையை போட்டு பார்ப்போங்க. குறைஞ்சது 108, 106 இந்த மாதிரி ரேஞ்சில் வருங்க. ஆனால் நம்ம 40 நாள் காய வச்சோம் அப்படின்னா 80 கிராம்லேருந்து 75 கிராமுக்கு வந்துருங்க. இறுதியாக நமக்கு ஆட்டுப்பால் சோப்பு கிடச்சிருச்சுங்க. இதை 35 நாள், அதாவது குறைஞ்சபட்சம் 30 நாள் ரூம் டெம்பரேச்சர்ல, அதாவது வெயிலில் படாமல் ஃபேன் காற்றுல காய வைக்காமல் நம்ம ரூம்லேயே காய வச்சு எடுத்திருக்கோம். அதுக்கப்புறம் இதை பயன்படுத்திக்கலாங்க. நம்மகிட்ட இந்த ஆட்டுப்பால் சோப்பு மட்டும் இல்லை, உங்கள் டிஸ்பிளேல தெரியுதுல, இதில் இருக்கிற எல்லா சோப்புகளுமே நம்மகிட்ட இருக்குது. அதாவது நம்ம ஆட்டுப்பால் ஊற்றினோம்ல, அந்த இடத்துல வேப்பலை சாறு ஊற்றினா வேப்பலை சோப்பு, பப்பாளி சாறு ஊற்றினா பப்பாளி சோப்பு, சந்தன பவுடர் கலக்கணும்னா சந்தன சோப்பு. இந்த மாதிரி முறையில் தாங்க நம்ம சோப்பு பண்ணியிருக்கோம். உங்களுக்கு தேவை அப்படின்னா கீழே தெரியல நம்பரில் தொடர்பு கொண்டு நம்மகிட்ட நீங்கள் நேரடியாகவோ இல்லைன்னா வாட்ஸ்அப் மூலமாகவோ ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். இந்த வாய்ப்பு கொடுத்தவங்களுக்கு மிக்க நன்றி.